இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அடிதடின்னு போனா சேதாரம் நமக்கு தான் அதிகமாகும். ஏங்க ரெண்டு பேரும் கல்யாணமாகி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இவங்க வாழ்க்கையை கெடுக்க பாக்குறா. இப்ப ஸ்ருதி கோவமா போறாங்க. இவங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுல்ல. அவங்க சும்மா சொல்றாங்களா இல்ல ஸ்ருதி மேல இருக்க கோவத்துல பண்றாங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னவா வேணா இருக்கட்டும் ரவி, இது தப்புதான். ஸ்ருதி இவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்காங்க. இனிமேலாம் கண்டுக்காம இருக்க மாட்டாங்க. அவங்க கோவம் போகுமான்னு தெரியல. எனக்கும் அதான் நீ பயமா இருக்கு. இந்த பிரச்சனை சரியாகணும்னா அந்த நீத்துவே வந்து ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். ஐயோ, ஏற்கனவே வீட்டுல அவன் டைவர்ஸ் கேஸ் அதுன்னு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில இந்த ஓனரமா கலவரம் பண்ணிட்டு விட்டு போயிட்டா. சாய் ஏங்க இதெல்லாம் இப்படி விடக்கூடாது. ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணணும். ரவி, நீங்க போய் ஸ்ருதியை சமாதானப்படுத்த பாருங்க. நீத்து சாரி கேட்கணுமே. அத நாங்க பாத்துக்கிறோம். அவ போன் நம்பர் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க, நாங்க பேசிக்கிறோம். இல்ல நீ அந்த பொண்ணு ரொம்ப அடமெண்ட். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. டேய், அதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நான் பாத்துக்கிறோம். நீ நம்பர் மட்டும் அனுப்பு. நீங்க போய் ஸ்ருதியை பாருங்க ரவி, நாங்க நீத்து கிட்ட பேசுறோம். சரி. ப்ரோ, இந்த ரீல்ஸ் பாரு. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு காமெடியா ரீல்ஸ் பண்றாங்க பாரு. சாரி ப்ரோ, உன் லைஃப்ல ட்ராஜடியா இருக்கிறத மறந்துட்டேன். இது லாஸ்ட் 3 வீக்ஸோட அக்கவுண்ட்ஸ். என்ன இவ்வளவு இருக்கு? எப்பவும் டெய்லி நீங்க பாப்பீங்க. 1 மந்தா நீங்க பார்க்கவே இல்ல. எப்ப கேட்டாலும் அப்புறமா பாக்குறேன்னு சொல்றீங்க. இப்போ நான் அக்கவுண்ட்ஸ் பாக்குற நிலைமையில இல்ல ஜீவா. எல்லாத்தையும் நீயே பாத்துக்க, என்கிட்ட காட்டாத. என்னையா நீ இப்படி பிசினஸ் கண்டுக்காம இருந்தா அப்புறம் எப்படி தொழிலதிபர் ஆவ? அடையாம் ப்ரோ, லைஃப் இங்க ஒண்ணு இல்லாம இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு அதையே பேசிட்டு இருப்ப? ஆமா, இந்த டைவர்ஸ் கேஸ் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? எங்க போகுது? அப்படியே நகராம அங்கேயே தான் நிக்குது. அவ கோர்ட்லயும் வந்து போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. வாழ வந்த வீட்லயே பொய் சொல்லி 2 வருஷமா இருந்த லேடிக்கு கோர்ட்ல வந்து பொய் சொல்றதெல்லாம் பீடா போடுற மாதிரி பொய்ய மென்னு துப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. சார், என் கசின் சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க. ஏமா, எப்ப பாரு அதையே சொல்லிட்டு இருக்க. மொத்தம் உனக்கு எத்தனை கசின் சிஸ்டர் தான் இருக்காங்க? நான் சொல்றத கேளுங்க சார். சரி சொல்லு. சார், அவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்க தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பாப்போம் சார். மீட்டிங்கா? எதுக்கு? எப்படி இருந்தாலும் ரோகிணி உங்க வாழ்க்கை விட்டு போயிட்டாங்க. நீங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கணும்ல சார். ஓ, மேட்ச் மேக்கிங் வேற பாக்குறியா? என்ன ப்ரோ, போய் பாக்குறியா? அட ஏன் ப்ரோ நீங்க வேற? அதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்ல. அதுவும் எனக்கு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களா வேண்டாம். நான் பாக்குற பொண்ணு இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கணும். நான் அப்படிதான் பாக்குறேன், எங்க அம்மா அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. இப்ப எதுக்கு செல்ஃபி கேமரா ஆன் பண்ணீங்க? இல்ல, உன்னை பார்த்தே இதை ஒரு தடவை சொல்லிக்க. டைவர்ஸ் ஆனவங்க வேணான்ற. ஆனா நீயே இப்ப டைவர்ஸ் ஆக போறவன் தானே. ஆனா உனக்கு வர்ற பொண்ணு மட்டும் கல்யாணம் ஆகாத பொண்ணா இருக்கணும். நல்ல போங்காட்டமா இருக்கு. ப்ரோ, என்ன ஒருத்தி ஏமாத்திட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இனிமே நான் யார்கிட்ட ஏமாற மாட்டேன். பாஸ், உங்க அம்மா வராங்க. என்னம்மா நீங்க திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? சொல்றேன். வாங்க ஆண்டி. நல்லா இருக்கியா கண்ணு? ஏதோ இருக்கு ஆண்டி. கவலைப்படாதப்பா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். சிந்தாமணி தான் என்ன இங்க வர சொன்னாங்க. என்ன ஆண்டி, ஏதாவது பொருள் வாங்க வந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் இரு, அவரும் வந்துட்டோம். வாங்க சார். என்ன சார் இங்க டியூ கட்ட இன்னும் டைம் இருக்கு. யாரையாவது தூக்குறேன்னு எங்க அம்மாவை தூக்கிடாதீங்க சார். என்னது மாஸ்டர், பயப்படாதீங்க. தம்பி அப்படிலாம் பண்ண மாட்டாரு. நீங்க 2 பேரும் போய் உங்க வேலையை பாருங்க. மனோஜ், வா கொஞ்சம் தனியா பேசலாம். அப்புறம் மனோஜ், பிசினஸ்லாம் எப்படி போகுது? ஏதோ பரவாயில்ல சார். மாஸ்டர், நான் சொல்லியிருக்கேன்ல, இவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பினான்சியர் தான். அன்னைக்கே இவர் வீட்டுக்கு வந்தப்போ சொன்னாரு. சிந்தாமணி உங்க வீட்டு சூழ்நிலை பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம எனக்கு நிறைய பிசினஸ் டீல்ல நல்லதும் பண்ணிருக்காங்க. அதனால மனோஜோட கடன் அடைக்க நான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்னு இருக்கேன். அப்படியே சார். அப்போ இனிமே மாசம் மாசம் 1 lakh கட்ட வேண்டாமா? தேவையில்ல, இன்னும் டைம் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார். மாஸ்டர், அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ உங்க கடன் அடைக்கிறதுக்காக 14 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு இவர் சொன்னப்போ உங்க ஹஸ்பண்ட் அதை வேண்டாம்னு சொல்லிட்டாராமே. ஆமா சிந்தாமணி, பேங்க்ல இருக்க பத்திரத்தை திருப்பறதுக்கு இவர் செக் கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஆனா என் வீட்டுக்காரர் தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அண்ணன் ஏன் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டாரு? அவர் அப்படிதான் பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருப்பாரு. அவரும் வாழ மாட்டாரு, மத்தவங்களையும் வாழ விட மாட்டாரு. கடன் அடைக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு என்ன வழின்னு பாக்கணும்ல. அதெல்லாம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது. ஆண்டி, எங்க அப்பாவோட கேரக்டர் அதுதான். நான் எவ்வளவு படிச்சிருக்கேன். நான் எந்த நல்ல விஷயம் சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டாரு. ஆனா அதுவே இந்த முத்து சொன்னா அப்படியே கேட்டுப்பாரு. அந்த அளவுக்கு அவன் என்ன அவர்கிட்ட தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கான். நீ கவலைப்படாத கண்ணு, அதான் நான் இருக்கேன்ல. இனிமே எல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
மாஸ்டர் முதல்ல பேங்க்ல இருக்கிற கடன் அடைச்சு வீட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிடுங்க. இல்லனா நாளாக வட்டி ஏறிக்கிட்டே போகும் மாஸ்டர். என்ன சார்? ஆமாமா, அதுவும் புதுசு புதுசா ரூல்ஸ் எல்லாம் போட்டு வட்டி இன்னும் அதிகமாக்கிடுவாங்க. மாசமும் அதிகமாகும். அந்த 14 லட்சத்தை நீங்க கட்டி முடிக்கவே 10 வருஷம் ஆயிடும். ஐயோ, அப்ப வட்டியே எங்கேயோ போகுமே. அம்மா இங்க வாங்களேன். ஆமாமா, சீக்கிரமே பணத்தை கட்டி பத்திரத்தை எடுக்கதான் நல்லது. மாஸ்டர், அதுக்கு தான் நான் ஃபினான்சியரை கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், நீங்க இப்ப அதை கொடுங்க. ம். இது 14 லட்சத்துக்கான செக். என்ன மாஸ்டர் யோசிக்கிறீங்க? வாங்கிக்கங்க. இப்ப நம்ம சார் கிட்ட வட்டி கூட கிடையாது. இந்த பணத்தையும் சேர்த்து அசல் மட்டும் கட்டினா போதும். என்ன சார்? கண்டிப்பா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா? அம்மா அதான் ஆண்டி சொல்றாங்களே, வாங்கிக்கோங்க. மாஸ்டர், முதல்ல இந்த பணத்தை கட்டி பேங்க்ல இருக்கிற வீட்டு டாக்குமெண்ட்டை எடுத்துருங்க. அதை எடுத்ததும் அதை நம்ம ஃபினான்சியர் கிட்ட அடமானமா வச்சிருங்க. அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பத்திரம் இவர்கிட்ட பத்திரமா இருக்கும். நீங்க பொறுமையா பணத்தை கட்டி அதை வாங்கிக்கலாம். இல்ல, அதுல ஒரு சிக்கல் இருக்கு சிந்தாமணி. சிக்கலா? என்ன சிக்கல் மாஸ்டர்? அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறதுக்கு மனோஜோட அப்பாவும் கையெழுத்து போடணும். நீங்க அவர்கிட்ட கேளுங்க மாஸ்டர். நீங்க வேற, நான் செக் வாங்கினேன்னு தெரிஞ்சாலே என்ன திட்டுவாரு. கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அவர் கையெழுத்து கண்டிப்பா வேணுமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அப்பா செய்ய தானே, அதை நானே பெர்ஃபெக்டா போட்டுருவேன். என்னடா சொல்ற? இல்லம்மா, அப்பா செய்ய எனக்கு நல்லா போட வரும்னு சொன்னேன். அது ஈஸி தான். அப்புறம் என்ன மாஸ்டர்? அதான் உங்க பையனே அவர் சைனை போடுறேன்னு சொல்லிட்டாரே. நீங்க முதல்ல போய் டாக்குமெண்ட் எடுங்க மாஸ்டர். அது வந்து அவரை ஏமாத்துற மாதிரி இல்லையா? நீங்க அடுத்தவங்க வீட்டு டாக்குமெண்ட் எடுக்கலையே, உங்க வீட்டு டாக்குமெண்ட் தானே. இப்போ நம்ம வீட்ல இருக்க ஒருத்தருக்கு கொரியர் வருது. ஆள் இல்லைன்னா நம்ம சைன் பண்ணி வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். கரெக்டா சொன்னீங்க சார். மாஸ்டர், யோசிக்காம முதல்ல பணத்தை கட்டி போய் பத்திரத்தை எடுங்க. சரிங்க சிந்தாமணி, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி சிந்தாமணி. என்ன மாஸ்டர், உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? இன்னும் போக போக பாருங்க உங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்றேன்னு. சரிங்க மாஸ்டர், அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன்ப்பா. வரங்க. தேங்க்ஸ் சார். நோ வரிஸ். முதல்ல பணத்தை கட்டிடுங்க. வரேன். எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உன் மேல. இது புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆள. கண்ண கட்டிக்கிட்டு எல்லாம் இருட்டுன்னு நீ கூவாத. என்னப்பா